விமான நிலையம் அமைப்பதில் ஓசூருக்கும் பெங்களூருவிற்கும் போட்டி. வெல்லப்போவது யார்? இந்த பதிவில் அழகான உலகத்தையும் உழவர் பெருமக்களின் கருத்துக்களையும் பெங்களூருவிற்கான 2ஆம் விமான நிலையம் அமைப்பதில் கர்நாடக மாநிலத்தில் நிலவும் அரசியல் குறித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. தமிழ்நாடு அரசு ஓசூரில் விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக தீவிர முனைப்புடன் செயல்படுவதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசின் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கிஞ்சராபு ராம் மோகன் தெரிவித்திருந்தார். கடந்த மார்ச் திங்களில் ஓசூர் விமான நிலையம் அமைப்பதன் முதற்கட்டமாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தனது வரைவு ஆய்வு அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் வழங்கியுள்ளது. இது ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கான முதல் படி. 2ஆம் கட்ட அறிக்கையானது ஏப்ரல் கடைசிக்குள் தமிழ்நாடு அரசிடம் வழங்கப்படும் என்றும் இந்த அறிக்கையில் ஆப்ஸ்டிக்கல் லிமிட்டேஷன் சர்ஃபேஸ் சர்வே, அதாவது தடைவரம்பு மேற்பரப்பு மதிப்பாய்வு மற்றும் வான்வெளி ஏர் ஸ்பேஸ் குறித்த முழுமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முழு அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை டானேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் அமைந்துள்ள பகுதி முதன்மையான தேர்வாகவும், சூளகிரி ராயக்கோட்டை இடையே அமைந்துள்ள உலகம் அருகே அமைந்துள்ள பகுதி 2வது தேர்வாகவும் கருதப்படுவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இரு பகுதிகளைச் சார்ந்த உழவர் பெருமக்களும் விமான நிலையம் தங்கள் பகுதியில் அமைப்பதற்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக டானேஜா ஏரோஸ்பேஸ் அமைந்துள்ள பெலக்கொண்டப்பள்ளி மற்றும் சுற்றியுள்ள பகுதி ஊர் மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். ஏர்போர்ட்டுக்காக 2000 ஏக்கர் எடுக்கிறது ஒரு இது பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நியூஸ்ல எல்லாம் வந்துட்டே இருக்கு. அதனால அந்த ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2 இந்த 2 ஏர்போர்ட்டுமே நம்மளுக்கு வேண்டாம் கவர்மெண்ட். உலகம் ஊரை பொறுத்தவரை இங்கே முழுமையாக மாறுபட்ட நிலை நிலவுகிறது. இவ்வூரை சார்ந்த நிலம் வைத்து உழவு தொழில் செய்து வரும் மக்கள் விமான நிலையம் வந்தால் தாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவோம் என்கிற மனநிலையில் உள்ளனர். நாங்கள் உலகம் சார், அதுக்கு என்னத்துக்கு எங்களுக்கு ஏர்போர்ட் வந்தாலும் பாதிப்பு வருது. விவசாயம் மாதிரிலாம் போயிடுது. இல்லைன்னா சுத்தமாக இல்லை, கூலி தான் செஞ்சு தின்னணும். எங்கேயானு போகணும். வேற யாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே அந்த மாதிரி நாங்கள் எங்கேயானு போகணும். அதே வேளையில் அருகில் அமைந்துள்ள ஊர் பகுதிகளைச் சார்ந்த மக்கள் விமான நிலையம் இப்பகுதியில் அமைந்தால் தங்களுக்கு வாழ்வாதாரம் மேலும் சிறக்கும் என்கிற மனநிலையில் உள்ளனர். சிவலிங்கம் எங்களுக்கு ஏர்போர்ட் வந்தா எங்களுக்கு சந்தோஷம், நல்லதுதான். மேலும் பெலகொண்டப்பள்ளி பகுதியை பொறுத்தவரை விளைநிலங்கள் பெருமளவு கையகப்படுத்த வேண்டிய சூழல் நிலவுகிறது. ஆனால் உலகம் ஊர் அருகே ஏராளமான அரசு நிலங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஹெப்பாளம் காட்டுப்பகுதி இருப்பதால் பெருமளவு விளைநிலங்கள் கையகப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படாது என்கிற கருத்து இப்பகுதியில் பரவலாக நிலவுகிறது. ஓசூர் ஆன்லைன் இடம் உலகம் ஊரை சார்ந்த சிலர் தங்களது கருத்தை பதிவு செய்த போது அலே சீபம், பி கொத்தப்பள்ளி, எட்டிப்பள்ளி, உலகம் ஆகிய பகுதிகளைச் சார்ந்த நிலங்கள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்தனர். இது தொடர்பாக ஓசூர் ஆன்லைன் சார்பில் சூளகிரி வட்டாட்சியரை அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து விளக்கம் கேட்ட பொழுது அப்படியான தகவல்கள் எதுவும் தங்களிடம் இல்லை என கூறினார். இவை வெற்று வதந்திகள் என்று எடுத்துரைத்தார். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இடையே யாருடைய தொகுதியில் பெங்களூர் 2ஆம் விமான நிலையம் அமைப்பது என்பது குறித்து கடுமையான போட்டி இருப்பதாக தி பிரிண்ட் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு நெருங்கியவராக கருதப்படும் அம்மாநில உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரர் வட பெங்களூரு கொரத்தகரை பகுதியில், அதாவது அவரது சட்டமன்ற தொகுதி அருகே பெங்களூருவின் 2வது விமான நிலையம் அமைய வேண்டும் என அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தனது நிலப்புலன்கள் அமைந்துள்ள தெற்கு பெங்களூர் அருகே உள்ள கனகபுரா தொகுதியில் விமான நிலையம் அமைய வேண்டும் என முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இவரது தரப்பில் ஓசூர் ஆன்லைன் இடம் கருத்து கூறிய சிலர் இவ்வாறு தெற்கு பெங்களூரு கனகபுரா பகுதியில் விமான நிலையம் அமைந்தால் தமிழ்நாடு அரசு ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை முறியடிக்க இயலும் என்று கூறினர்.
இதற்கிடையே 40 சட்டமன்ற உறுப்பினர்களை தனக்கு ஆதரவாக கொண்ட டிபி ஜெயசந்திரா டுமுக்குரா மாவட்டத்தில் உள்ள ஸ்ரா பகுதியில் விமான நிலையம் அமைய வேண்டும் என விரும்புகிறார். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சார்பில் தெற்கு பெங்களூரு பகுதியில் 2 இடங்கள் மற்றும் 1 இடம் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஜெயச்சந்திரா தலையிட்டால் மும்முனை போட்டி நிலவுகிறது. இங்கே குறிப்பிடத்தக்கது என்னவெனில், கடந்த 1990களில் கனகபுரா பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கான கோரிக்கை கர்நாடக மாநில அரசு சார்பில் வைக்கப்பட்டாலும் இந்திய விமான நிலைய ஆணையம் அப்பகுதி ஏற்புடையது அல்ல என ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. மேலும் கர்நாடகா மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் பலர் தெற்கு பெங்களூருவிற்கு பெருமளவு முதன்மை கொடுத்து வளர்ச்சிகளை மேற்கொள்வது கர்நாடகாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பாதிக்கும் என கருத்து கூற துவங்கியுள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓசூரில் விமான நிலையம் அமைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உண்மையாக முழுமையான மனநிலையுடன் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பது ஓசூர் மக்களாகிய நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது. உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.